அல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பாட்ட கேட்டேன், உங்களுக்காக உங்களை குறித்து 7 பேர்களை உங்களுக்கு சொல்லியிருக்காரு பாரு. உனக்கு 7 பேர் சொல்ல போகிறாரன், சொல்லுங்க. உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் உறவுக்காரங்க உங்களை குறித்து என்ன பேர் சொல்லுவாங்க? அதை அந்த வாயாடி இருப்பாள, பெருமை பீத்திரவ இருப்பாள, அந்த கூட்டு ஓடி போனால, ஒருத்தர் தார் ரோடு மாதிரி ஒருத்தர் இருப்பார் பாருங்க. எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு அடையாளம் சொல்கிறான். ஒருத்தர் நொண்டி நொண்டி நடப்பார்ல. அதாவதுங்க, ஒருத்தருக்கு ஒரு சாட்சி. எங்கள் வீட்டு கார வீட்டுக்காரன் அப்படின்பாங்க. எங்கள் வீட்டிலே முதல்ல கார வீட்டு கண்டது எங்கள் வீடு தானா. கார வீட்டுக்காரன் இப்படி எல்லாம் எல்லாம் எங்கள் அப்பா வந்து மிலிட்ரி, எங்கள் தாத்தா போலீஸ், அந்த போலீஸ்காரன் இருக்கார்ல அவர் பேரன், இப்படி எல்லாம் அடையாளம் இருக்குது. ஏசப்பா பாருங்க, உங்களை குறித்து சில பேர்களை சொல்லிவிட்டார். 7 பேர் உங்களுக்கு இருக்கான். பக்கத்து சொல்ல, உனக்கு 7 பேர் இருக்கான் சொல்லுங்க. ஏசப்பாவுக்கு நம்ம பேர் வைக்கணும். நம்ம பைபிளில் போட்டிருக்குது, அவங்க நம்மளா சேர்த்து அற்புதத்தை பார்த்து பேர் வைக்கிறோம். நான் சொல்லுவேன், நீ ஏசப்பாவை என்ன பேரிட்டு அழைக்கிறாயோ அந்த பேருள்ள அந்த விசுவாசத்தின்படி உனக்கு அற்புதம் செய்வார். கை தட்டுங்களேன். நான் எங்கேயெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், என்னை சுகமாக்குற இயேசுவா நீ என்னை சொல்லு, அறிமுகப்படுத்தினார். அன்னைக்கு ஃபுல்லாக அப்போ இன்றைக்கி யாருக்கோ சாக போகிறாங்க போல் இருக்குடா கழுத பயிலுங்க. ஏசு சுகமாக்குறாருன்னு தலைப்பில் ஏசப்பாவை சொல்லி, இந்த சுகமாக்குற இயேசு யாருக்கெல்லாம் வேண்டும்னு சொல்லி ஜெபம் நடத்தினா அவங்க எல்லாம் சுகமாக்குகிறவரே அப்படி சொல்லணும்ல. சுகமாக்குகிறவரே எல்லாம் கை உயர்த்தி சொல்லுங்கள், சுகமாக்குகிறவரே எனக்கு சுகம்தாரும் சொல்லுங்கள். இப்படி அவரை பேர் சொல்லி அழைச்சின்னா அவர் சுகமாக்குவார். அல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க, அவருக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர்? யெகோவா ஈரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் பார்த்து, எல்லாம்னா என்ன? கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிடுவார் பிரதர். இன்னும் நிறைய ஒரு பார்த்து, எங்கள் வீட்டில் 4 அற்புதம் தேவை இருக்குது. ஒரு அற்புதம் நடந்ததுக்கு இன்னும் 3 அற்புதம் இன்னும் தேவை. எல்லாம் பார்த்து கொள்வார். அவரை நீ நேசிக்கிற, அவர் சோதனைகளில் நீ ஜெயிச்சிட்ட, அவர் பரீட்சையில் நெல்லிட்ட, எல்லாம் 7 தடவை முங்கணும். யாருக்கு? நாத்தம் எடுத்த குஷ்டரோகி சொல்கிறார். அவன் பேர் என்ன? உனக்கு தான் தெரியுமே, கதை உங்களுக்கு நல்லா தெரியுமே, பைபிள் எல்லாம் தெரியுது. கதை போலேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. 7 வாட்டி முங்கணும், 6 வாட்டி முங்கனா அப்போ அதுக்கு ஏற்றாப்புல அற்புதம் நடக்குமா? முழுசா 7 தடவை முங்கணும். சரி, ஓகே. யெகோவா ஈரே, அதான் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஒருத்தி சொல்கிறா, ஆகார் என்னை காண்கிற தேவன். கை தட்டுங்களேன். சூப்பர்ல. ஒரு இடத்துல அவருக்கு பேர் என்ன? யெகோவா நிசியே. பார்த்தீங்களா? உங்கள் பேர் என்ன அப்படி ஒருத்தங்க கேட்குறான். என் பேர் என்ன? அதிசயங்கிறாரு. அதிசயமே, எல்லாம் சொல்லுங்க. அதிசயமே, அற்புதரே. என்ன அப்பாங்க, எனக்கு எப்படிப்பட்ட ஆண்டவர், எப்படிப்பட்ட அற்புதம் தேவையோ அதை நான் சொல்லி அவர் பேரிட்டு அழைக்கும் போது அப்படிப்பட்டவராகவே கிரியை செய்கிறார். எனக்கு இன்னைக்கு உங்களை பார்த்தோன்னே வித்தியாசமாக என் பிள்ளைகள் யாருன்னு நான் சொல்கிறேன்டா. இங்கே வந்திருக்கிறவங்களை குறித்து நான் ஜோசியம் சொல்கிறேன், தீர்க்கதரிசனம் சொல்கிறேன். என் பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்க, அவங்க பேரை சொல்கிறேன். அவங்கள இதை சொல்லி என்னை துதிக்க சொல்லு. ஆண்டவர் உங்களை நம்பி உங்களை அழைக்கிற பேர். அல்லேலூயா. வித்தியாசமாக இருக்குல்ல. கர்த்தர் நல்லவர். எல்லோரும் ஆண்டுடைய வார்த்தையை திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4 அதிகாரம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4 அதிகாரம். இந்த 7 பேர்களும் ஒரு சம்பவத்தை, ஒரு அம்மாவுக்கு ஆவியானவர் என்னை கொண்டு வச்ச பெயர்கள். நான் அந்த அம்மாவை தியானிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட பேசுனது, என்கிட்ட கற்றுக் கொடுத்தது தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். எதனாலும் பைபிளில் இருந்தாங்க பிரசங்கம் பண்ணணும். பைபிள் வார்த்தைகள் தான் உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும். இன்றைக்கி இங்கே இருக்கிற 2 ராஜ்யங்க 4 அதிகாரத்தில் சூனமியாள்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு இந்த 7 பேரும் பொருந்தும். இந்த அம்மாவுக்கு 7 பேரும் பொருந்தும். ஏசப்பா என்ன சொல்லிட்டாரு? இங்கே வந்த என் பிள்ளைகள் எல்லாம் 7 பேரும் பொருந்துங்கிறார். கை தட்டுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் சூனமியாளை போல ஆண்டவர் உங்களை பார்க்குறார்.
எப்போ இந்த வார்த்தை வந்துச்சோ அப்பயே உங்கள் கவலைகள்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தங்க. அல்லேலூயா. ஆமாம், அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? குறைவை நிறைவாக்குறார். குழந்தை இல்லாத குறைவை எப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இவங்க சூனுமியாளை போல் உள்ளவர்கள்னு சொல்லி பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாரோ அப்பயே உன் மனசில் ஒரு நிம்மதி வந்துடணும். சூனுமியாளின் குறைவை ஆண்டவர் நிறைவாக்கிட்டார்னா அப்போ என்ன சூனுமியாளை போல் ஏசப்பா இன்னைக்கு பார்க்குறாரா? ஏன் குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற்ற போகிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு என்ன குறைவோடு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க? பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் இல்லையா? குழந்தை பாக்கியம் இல்லையா? கடன் பிரச்சனையா? பலகீனமா? வேலை ஸ்தலத்தில் போராட்டமா? சத்துருக்குளா? உன்னுடைய சொத்துக்களை அபகரிச்சிட்டாங்களா? நான் சொல்கிறேன், எப்போ ஒன்றை சூனமியாளை போல அவருடைய கண்கள் உன் மீது விழுகிறதோ, உன்னை என்னை காண்கிற தேவன்னு சொல்கிற மாதிரி நான் உன்னை எப்படி பார்க்குறேன்? சூனமியாளை போல நான் பார்க்குறேன். அப்படி சொன்னாலோ சூனமியாளுக்கு செய்த அதே அற்புதத்தை உனக்கு செஞ்சுட்டாருன்னு அர்த்தம், செய்ய போகிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா அந்த அம்மாட்ட அற்புதத்தை இல்லாததை இருக்க செய்கிறார், குறைவை நிறைவாக்குறாரு. இருந்த பிளஸ்ஸிங்கை இழந்ததை, அவன் இழந்ததை திரும்பி கொடுக்குறார். அவர் தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அந்த ஆசீர்வாதத்தை அந்த அம்மா இழந்துட்டாங்க. என்ன ஆசீர்வாதம்? குமாரன். உற்பவ காலத்தில் குமாரனை அணைத்து கொண்டு போய் தான் குழந்தை இல்லாத குறைவை நிறைவாக்குற. அந்த குழந்தை செத்து போச்சு, அந்த குழந்தை செத்து போச்சு. இப்போ ஆண்டவர் சொல்லாரு, இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுக்குறார். ஆண்டவர் உங்களை சூனமியாளை கொண்டு பேசணும்னு சொன்னாரோ உங்கள் குறைவே நிறைவாக்க போகிறார். இன்னும் ஆண்டவர் இழந்ததை, நீங்கள் இழந்ததை திரும்ப கொடுக்க போகிறார். கைகளை தட்டியும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்க, முதல்ல இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் நம்புகிற ஆண்டவர் வச்ச பேர் என்ன தெரியுமா? காட்ஸ் லவர். என் மேலே அன்பு செலுத்துகிறவப்பா, காட்ஸ் லவர். ஏன் அதை சொல்கிறேன்? யாரும் சொல்லலைங்க இந்த அம்மாவுக்கு, எப்பா உங்கள் ஊருக்கு வர்ற அந்த தீர்க்கதரிசிக்கு நீ ஒரு சிறிய அறகட்டு. யாரும் சொல்லலை. ஆண்டவர் பேசலை, வார்த்தையை கொண்டு பேசலை. அதனால தான் இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் மீது அன்பு செலுத்துகிறவள். எனக்கு உங்கள் எல்லாரையும் பார்த்தோன்னே ஏசப்பா எனக்கு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் அன்பு சகோதரனே, நீங்கள் அன்பு சகோதரன், நீங்கள் இந்த செய்தியை டிவி மூலியமாக யூடியூப்பில் உலக நாடுகள்லேருந்து கேட்குற நீ யாராக இருந்தாலும் சரி, உங்களை குறித்து ஏசப்பா சொல்கிறது, நீ என்னை நேசிக்கிறவள், என் மீது அன்பாயிருக்கிறவள், அன்பாயிருக்கிறவள். இயேசு கிறிஸ்து, மரியாள், மார்த்தாள், லாசர்விடத்தில் அன்பாக இருந்தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இவங்க எல்லாரும் என் மேலே அன்பு செலுத்துறவங்கப்பா. கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் இந்த வார்த்தையை சொல்லும்போது என் உள்ள எல்லாம் உடையுங்க. எனக்கு யாரும் வாத்தியார்னா கிடையாதுங்க, டீச்சர்னா தெரியாது. நான் மோனன்னா ஃபாலோ பண்ணுறேன், ஒரு தகப்பனாக ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா அவங்க நிறைய விஷயத்தில் என்னை விட காரியங்கள் உலகம் ஃபுல்லாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆனால் அவங்க எனக்கு கற்றுக் கொடுக்கலாம், எனக்கு கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு அவங்க நேரமாக இருக்குது இல்லை. நான் சொல்கிறேங்க, இந்த கணேசனுக்கு வாத்தியாரே கிடையாதுங்க. நான் செய்கிற ஆரம்பித்த முதல் நாள் ஊழியம், முதல்ல ஏசப்பா ஊழியத்துக்கு நான் போக எப்பொழுது என் மனது ஏவப்பட்ட அஸ்ரீரி கேட்கல, நீ கிராமத்துக்கு போகணும் சத்தம் கேட்கல, தரிசனம்னா கிடைக்கல, அழைப்புனா இல்லைங்க. நான் முதல் கிராமத்திற்கு போனது காரணம், இயேசு என் கண்ணீரை துடைத்தார், என் வியாதியை சுகமாக்கி. டாக்டர்கள் சொன்னார்கள் வியாதி இருந்ததுக்கான அறிகுறியே இல்லை. ஆண்டவர் எனக்கு என் கண்ணீரை துடைத்தார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவரை நான் மறுதளித்து விட்டேன். இயேசு தான் கடவுள்னு என்ன நிச்சயம். நிறைய சாமி கும்பிட்டோம், 10ஓட 11 சாமி கும்பிட்டேன். எந்த சாமி நம்மளை குணமாச்சு? அவரை மறுதளிச்சிட்டேன். நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக மாறிட்டேன். ஹலோ, இந்த செய்தி கேட்குற நீங்கள் நன்றி உள்ளவர்களா நன்றி இல்லாதவர்களா? உங்களை தராசில் நிறுத்து பாருங்கள். நன்றி உள்ளவங்கன்னா நான் செய்கிற ஊழியத்தை நீங்கள் செஞ்சுருக்கணுங்க. முழு நேர ஊழியத்துக்கு வந்திருக்கணும். சரி, அட்லீஸ்ட் நீங்கள் வரலையா, உங்கள் மூத்த பிள்ளையை ஊழியத்துக்கு அனுப்பி வச்சுருக்கணும். முதற்கனி கர்த்தருடையது.
நீங்கள் ஊழித்து வரல, உங்கள் மூத்த பிள்ளையை அனுப்பி விடலை, எல்லாம் என்ன செய்யணும்? என்ன போல அனாதைகளா? நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால், நன்றி உள்ளவனா 1 மணி நேரம் ஜெபிச்சிருக்கணும். நன்றி உள்ளவனா வேதத்தின்படி நடக்கிறவளாக இருக்கணும், நடமாடும் மிஸ்டரியாக இருக்கணும், நடமாடும் திருச்சபையாக இருக்கணும், தெருக்கிறிஸ்தவனாக இருக்கணும். நன்றி உள்ளவனா? உங்களுக்கு ஏசப்பா ஒரு சொந்த வீடு கட்டி கொடுத்துருக்காருல்ல, எங்கள் சூனமியாள் போல் ஏசப்பாவுக்காக ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கீங்களா? போன வருஷத்துலேருந்து சொல்கிறேங்க, 500 மிஷனரி ட்ரைனிங் சென்டர் வேணும். பல வருடங்களாக எந்த கிறிஸ்துவ உலகத்தில் காது கேட்கணுங்க, செயல்படுங்க. எனக்கு இந்த அம்மாவை பார்த்த உடனே எனக்கு ஏசப்பா சொன்ன, இவ என்னுடைய லவ்வர்ரா, என் மேலே அன்பு வைத்திருக்கிறவள். எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களை பார்த்து சாட்சி, நீ என்ன நேசிக்கிறவள் என்பதை நான் நம்புகிறேன். ஆபிரகாம் சொல்றாரு, நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் உணர்ந்திருக்கிறேன், நம்புகிறேன். உன் ஈசாக்கை காட்டிலும் என்னை மீது அன்பு வைத்திருக்கிறாய் என்பதை நான் நம்புகிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து எப்போ நீ என் மீது அன்பு செலுத்துறவன்னு சொன்னாரோ அப்பொழுதே உன் குறைவுகளை என் ஆண்டவர் நிறைவாக மாற்றப் போகிறார் என்ற அர்த்தம். முதல் பேர், மொத்தம் 7 பேர் முடிச்சிருவோம், அவ்வளோதான். 2வது, அன்பு செலுத்துகிறவங்க மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களை குறித்து ஏசப்பா நம்பி என்ன தெரியுமா உங்களுக்கு பேர் வைக்கிறார்? ஆக்சன் கிறிஸ்தவள், ஆக்சன் கிறிஸ்டியன், செயல்படுகிற கிறிஸ்தவள். சொல்லுங்க, செயல்படுகிற, இயேசுவை அன்பு செலுத்துகிறவள், லவ் பண்ணுறவ சூனிமையால் உங்களை சொல்கிறாரு. செயல்படுத்துகிறவங்க எல்லாரும் இன்றைக்கி ஏன் இந்தியாவில் எழுப்புதல் இல்லை? அன்பு செலுத்துகிற பக்தர்கள் கூட்டம் இருக்கிறது, ஆனால் செயல்படுகிறவர்கள் இருக்கிறார்களா? இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்ததை பார்த்து ரசித்து கைதட்டி விசிலடிக்கிற கூட்டம் 11 பேர் கூட்டம். ஆனால் ஒருவன் மாத்திரம் அவர் நடந்தால் நானும் நடக்கிறேன், நானும் செயல்படுகிறேன் என்று செயல்படுகிறான். சங்கீதம் 128 எல்லாரும் குடும்பங்களுக்குன்னு பேசுவாங்க. அதில் என்ன போட்டிருக்குது? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற மனுஷன், பயம் மட்டும் கிடையாது, பயப்படுறவங்க சும்மா அன்பு செலுத்துறவங்க மட்டும், வாயிட்டு நேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. யார் எப்படிப்பட்ட கிறிஸ்டியன்? அதன்படி ஆக்சன், லவ்வர். அன்பு இருந்தால் தான் பயம் இருக்கும். உங்கள் புருஷன் மேலே அன்பு இருந்தால் தான் பயம் இருக்கும், புருஷனுக்கு பயப்படுவீங்க. ஒய்ஃபு மேலே அன்பு இருந்தால் தான் ஒய்ஃபுக்கு பயப்படுவோம். அதன்படி நடப்பீங்க, கீழ்ப்படிவீங்க. அதன்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் மனைவி, யார் மனைவி? கர்த்தருக்கு பயந்து அதன்படி நடக்கிறவனுடைய மனைவி போட்டிருக்கா. அடுத்து பிள்ளைகள். அந்த வசனம் எப்படி முடியும் தெரியுமா? இஸ்ரவேலுக்கு சமாதானமும். ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வழியில் நடந்தா தேசத்திற்கே ஆசீர்வாதமாக உன்னை மாற்ற முடியும் ஆண்டவரால். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்ற? நீங்கள் ஆக்சன் கிறிஸ்தவங்களா, செயல்படுகிறவங்களா? ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னாருன்னா அதை செஞ்சிருவீங்க. அன்புனால செயல்படுறவங்க. ஏற்கனவே நீங்கள் செயல்பட்டுட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, மூன்றாவது ஆண்டவர் உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? ஏசப்பா சொல்ல உங்களுக்கு கொடுத்து சாட்சி சொல்கிறது, என் பிள்ளைகள் திருப்தி உள்ளவர்கள். அடி உங்களை பார்த்து அப்படி சொல்கிறாரு பாருங்க. அவர்கிட்ட போய் சூனிமையாள்கிட்ட போய் கேட்குறாங்க, உனக்கு ஏதாவது செய்யணுமா? ராஜாவிட்ட லெட்ரு கொடுக்கணுமா? அவன் சொல்கிறா, ஒன்றும் வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேங்கிறேன். என்ன பாருங்கள், சாட்டிஸ்ஃபைடு. நான் சொல்கிறேன், உங்களை ஆண்டவர் நம்புகிறார். நீங்கள் திருப்தியாக இருக்கிறீங்க, ஆண்டவர் முறுமுறுக்க மாட்டேங்க, கிடைச்சது போதும் நீங்கள் நம்புறீங்களா? ஆண்டவர் உங்களை குறித்து நம்புகிறார். நீங்கள் திருப்தி உள்ளவளாக இருக்கிறீர்கள். சாட்டிஸ்ஃபைடு உமன், சாட்டிஸ்ஃபைடு உமன். பக்கத்து மூஞ்சி அப்படியா கேளுங்க, அப்படியா கேளுங்க. திருப்தி இருக்கிறதுனால தான் அங்கே மீட்டிங்கும் வந்திருக்கிறீங்க. சில போராட்டங்கள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. வரேன். ஆண்டவர் உங்கள் குறித்து சொல்கிறத நம்பி அப்பாட்ட ஒப்பு கொடுத்தா என்ன நடக்கும்? இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் இன்றைக்கி மீட்டிங் வந்தவங்க, இன்றைக்கி மீட்டிங்கில் ஏசப்பா என்னெல்லாம் அற்புதம் செஞ்சாருன்னு இன்னொரு நாள் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் சாட்சி சொல்ல போகிறீங்க. உங்கள் பிறந்த நாளில் டிவியில் சாட்சி சொல்ல போகிறீங்க. கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு சாட்சி சொல்லுவேன். என்னால் சொல்ல முடியுங்க, அடித்து சொல்ல முடியுங்க. நீங்கள் திருப்தி உள்ளவர்களா? பக்கத்தில் கை கொடுங்க, திருப்தி உள்ளவரே.
போதும் என்கிற மனதுடனே. அப்படி தாங்க பைபிளில் இருக்குது. நீங்கள் உங்களை குறித்து இதெல்லாம் ஏசப்பா சொல்கிறாங்க. இப்படி ஒரு செய்தியை நான் நினச்சி கூட பார்க்கல. சில கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் சம்பாரிச்சிருக்கலாம். கொஞ்சம் உங்கள் பரிசுத்தத்தை இழந்திருந்தா கொஞ்சம் லட்சங்கள் வந்திருக்கலாம், கொஞ்சம் லஞ்சம் வாங்கியிருக்கலாம். உங்களை குறித்து ஏசப்பா இல்லைப்பா, என் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வதிச்சதே போதும்னு சொல்லி இவங்க எல்லாம் திருப்தி ஆகிட்டீங்கன்னு ஏசப்பா சொல்கிறார். கைதட்டுங்களேன், கைதட்டுங்களேன். அல்லேலூயா. திருப்தி உள்ளவர்கள். நாலாவது உங்களை பார்த்து எனக்கு ஏசப்பா சொல்ல சொன்ன தோல்விகளை ஒத்துக்கொள்ளாதவங்களா. முடியா, உங்களுக்கு ஸ்ட்ரகிள் வந்தது உண்மைங்க. இன்றைக்கி உங்கள் மூலிமா மற்றவங்கள்ட்டையும் டிவியில் நிறைய சொல்கிறாரு, தோல்விகளை ஒத்துக்கொள்ளாதேன்னு பேசிகிட்டு இருப்பார். உங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்கிறார். இங்கே இருக்கிற ஒரு சில கூட்டத்தில் நீ தோல்விகளை ஒத்துக்கொள்ளலை, இல்லை அவ்வளோ ஈஸியாக காம்ப்ரமைஸ். நீ தோல்வி, ஐயோ நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு ஒத்துக்கொள்கிற கேரக்டரா நீனு? உன் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பாரு. ஏசப்பா உனக்கு வந்து சாட்சி சொல்கிறார். தோல்விகளை ஒத்துக்கொண்டா இதை நீங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்க மாட்டேன். நான் தோற்று போயிட்டேன்னு சொன்னாலும் நீ மறுபடியும் போராடுகிறாயோ, அது எப்படி நடக்கும்? இந்த அம்மா பாருங்க, செத்து போயிடுச்சு, ஒத்துக்கொள்ள வேண்டியதானேங்க. கழுத கொட்டுக்காரனை கூப்பிட வேண்டியான புருஷனுக்கு சொல்லி அனுப்ப வேண்டியதானே. அதான் செத்து போச்சு. செத்து போனது பொய்யா உண்மையா? ஹலோ, செத்து போனது உண்மையா பொய்யா? உண்மை. செத்து போனது உண்மை. அந்த அம்மா நம்ப மாட்டேன், ஒத்துக்கொள்ள மாட்டுறாங்க. ஐயோ, ஆண்டவர் உங்களை குறித்து பேசுகிறார். என் மகனை, மகளை, கடந்த காலங்களிலே நிறைய தோல்வி அடைந்தாய். தோல்வி அடைஞ்சிங்களா? அடைஞ்சிங்க. ஆனாலும் தோல்விகளை ஒத்துக்கொள்ளாதபடி மறுபடியுமாக உங்கள் தோல்விகளிலிருந்து விடுபட நீங்கள் முயற்சித்து வெற்றி பெற்றீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தோல்விகளை ஒத்துக்கொள்ளாதவர்கள் எத்தனை பேர் சொல்லிட்டேன்? அவ்வளோதான், பிரசங்க நெருங்கிட்டேன் பாருங்க. இன்னும் 3 தான் இருக்கு. நெருங்கிட்டோம்ல. டிவியில் இந்த வார்த்தைகளை கேட்கிற சகோதரியை, நீ தோல்வி மனப்பான்மையோடு கூட அழுது கொண்டு இருக்கிறாயோ, உன் தோல்விகளை ஒத்துக்கொள்ளாத என்று கர்த்தர் சொல்லுகிறார். தோல்விகளை நீ ஒத்துக்கொள்ளணும்னா ஏசப்பா தோல்வி அடைஞ்சிட்டாருன்னு நீ ஒத்துக்கொள்ளணும். டேவிட் கணேசன் தோத்துருவானா? ஐயா, என்னுடைய இலக்கு என்ன தெரியுமாங்க? எந்த சபை, எந்த ஆர்கனைசேஷன் இந்த கிராமத்தை மறந்தாலும் நான் கிராமத்திலே வளர்ந்தவங்க. கிராமத்தில் இருக்கிற அப்பா அம்மாவோடு என்னை ஆண்டவர் பழக்க வைத்தார். கிராமத்தில் இருக்கிற அண்ணன் தம்பியோடு என் கிராமத்தில் உள்ள நண்பர்கள் நிலைமை எனக்கு தெரியும். இளம் விதவைகள் ஐயா குடிகாரர்களாக மாறிவிட்டார்கள் ஐயா. கிராமங்கள் சபையால் அனாதையாக்கப்பட்டு விட்டது. ஸ்தாபனங்களில் அனாதையாக்கப்பட்டு விட்டது. கிராமங்களுக்கு செல்லுவோர் ஒருவரும் இல்லை. கட்டப்பட்ட கழுதையாக என் கிராமத்து ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள் ஐயா. ஐயோ, எதிரே இருக்க கிராமத்திற்கு போங்கள், கட்டப்பட்ட கழுதை கட்டவிழுங்கள் என்று சொன்னவுடன் 2 சீசர்கள் கீழ்ப்படிந்து கட்டவிழ்த்தார்கள் ஐயா. அந்த 2 சீசர்கள் இல்லவே இல்லை ஐயா. அந்த எல்லாரும் தள்ளப்பட்ட அந்த கிராமத்தை சந்திக்கும்படி எனக்கு ஒரு சான்சஸ் ஏசப்பா கொடுத்தாருங்க. கைகளை தட்டி ஆண்டவரை, இந்த கிராம ஊழியங்களை போராட்டங்கள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், என் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் சூனமியால் மூலியமாக என் மகனை, நீ போன வருடத்திலே சில இலக்குகளை அடையாமல் இருந்தாலும் தோல்விகளை ஒத்துக்கொள்ளாதபடி போராடுகிற மகன் என்று நான் உன்னை நம்புகிறேன். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தொழுமரத்தில் கட்டியாச்சு, அடிச்சாச்சு, ரத்தம் ஒழுகுது. ராத்திரி காவலர்கள், சிறைச்சாலை காவலர்கள் இருந்தாலும், ஐயோ, பவுல் கற்றுக் கொடுக்கிற பாடம், பவுல் மூலியமாக கற்றுக் கொடுக்கிற பாடம், ஒரே ஒரு பாடல் தெரிந்தால் போதும். ஒரு பாட்டு தெரியுமாங்க உங்களுக்கு? ஒரு சில பாடல் வரி தெரியுமா உங்களுக்கு? பாட்டு வரி தெரியுமா? பாடுனா போதுங்க. பவுல் சீலா பாடுகிறார்கள் ஐயா. அல்லேலூயா. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர்
எந்த உள்ளத்தில் அந்த 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 வரி பாருங்களேன். இவ்வளோ பெரிய பாறுதலத்துக்கே வானம், நட்சத்திரம், சந்திரன், சூரியன், இவ்வளோ பெரிய பாறுதல். எங்கள் அப்பா இத்தனை சொத்துக்கு அதிபதிங்க. அதிபதிங்க 5 சென்ட் வாங்கிட்டோம். நிறைய பேர் இங்கே ஐயோ அந்த நிலம் இல்லாதன்னு கவலைப்பட்டு வந்திருக்கு. ஐயோ 5 சென்ட் 10 சென்ட் கழுதை விட்டு தொலை. நம்ம அப்பாவுக்கு பூமியும் அந்த நிறைவும் கர்த்தருடையது ஐயா. அல்லேலூயா. நான் இப்போ ஜெபம் பண்ணுறேன். ஒரு மெட்ராஸ் பக்கத்தில் 16 ஏக்கர் ஒரு அம்மா ஊழியத்தில் இருந்து கணேசன் நான் தர்றேன், ஆனால் எனக்கு ஒரு 3-4 கோடி தந்துரு. ஆனால் இது கிட்டத்தட்ட நிறைய கோடி போகும். ஆனால் ஊழியம் செய்யணும், வருகை பெரியும் ஊழியம் செய்யணும். நீ தான் நல்ல ஊழியம் செய்ய நான் தர்றேன். அம்மா கோடிங்கிறீங்க ஒன்றுமே கிடையாதுங்கம்மா, இங்கே எனக்கு தெரியும் உன்ட்ட ஏசப்பா இருக்கிறார். அந்த அம்மா என்னை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், நீ அவ்வளோ ஜெயிச்சிருவ. நான் அப்பாட்ட கேட்டேன், ஆண்டவரே கழுதை கோடியை தாங்க ஆண்டவரே. 16 ஏக்கர் இடத்துல ஒரு 1000 மிஸ்டரிகளுக்கு அங்கே கொண்டு போய் உட்கார வச்சு ட்ரைனிங் கொடுத்து இந்தியா ஃபுல்லாக அனுப்ப போகிறேன். கை தட்டுங்களேன், இங்கே அனுப்ப போகிறேன். அல்லேலூயா. இப்போ ஏசப்பாட்ட சொல்கிறேன், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எனக்கு ஒரு 10 ஏக்கர் தாங்க. அது எப்படி தர முடியும்? எல்லாம் ஒரு பாட்டு படிச்சிட வேண்டியதான். நெருக்கம் சிறையிருப்பு இருக்குன்னா எல்லாம் சொல்ல, இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் சொந்தமானா சின்னஞ்சிறு வயது தூரம் போயினும் கண்டு கண்டா தமது எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கள் என்றுரைத்தார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். சொல்லுங்க, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு யார் என்னை கைவிட்டாலும் இயேசு நான் சொல்கிறேங்க, ஒரு பாட்டு வரி தெரிகிற வர பிசாசு என்ன சரையில் அடைக்கவே முடியாதுங்க. அன்பு சகோதரனை, நீ தோல்வி அடைஞ்சதை ஒத்துக்கொள்ளாதவள் என்று ஆண்டவர் உன்னை குறித்து நம்புகிறார். உன் தோல்விகளில் சிறையிருப்புகளில் உன்னை மாற்ற முடியும். ஒத்துக்கொள்ளாத. நீ இழந்தது உண்மைதான், உன் பிள்ளை இழக்க கொடுத்தது உண்மைதான், உன் பிஸ்னஸ் மறிச்சது உண்மைதான், கடன் பிரச்சனையோடு இருக்கிறது உண்மைதான், சரீரத்தில் பலகீனத்தோடு வியாதியோடு மரண படுக்கையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உண்மைதான், டாக்டர்கள் கைவிட்டது உண்மைதான். ஆனால் நீ ஒத்துக்கொள்ளாத. ஏன்னா இந்த பார்தலத்துக்கே சொந்தக்காரராகி என்ன நீ சொந்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற. கைதட்டுங்களேன், கைதட்டுங்களேன், கைதட்டுங்களேன். அல்லேலூயா. ஐயோ, யோவான் 1:12, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவர் மீது விசுவாசம் உள்ளவளாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் யாருங்க பிள்ளைகளாக முடியும். யாரு? நான் யாரு? பிள்ளை. யாரப்பா? யாருடைய பிள்ளையா? ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. எங்கள் அப்பா செத்து போயிட்டாருங்க. எனக்கு நல்ல பழக்கங்கள் ஜெபம்னா அவருக்கு சொல்லிக் கொடுக்கல. கிறிஸ்தவர் இல்லை, ஜெபம் சொல்லி கொடுக்கல, வேத வாசிக்க சொல்லி கொடுக்கல, ஊழியத்துக்கு ஏசப்பாவுக்காக போடான்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுக்கல, என் உறவுக்காரங்க சொல்லி கொடுக்கல. ஆனால் எங்கள் அப்பா இருக்கிற இடத்துல ஏசப்பா எனக்கு இருக்கிறாருங்க. அவர் சொல்லி கொடுக்குறாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, நின்றாத, தோல்விகளை ஒத்துக்கொண்டு நின்றாத, கணத்து தள்ளாடுகிறேன், எல்லோரும் தவறின ஊழியத்தை நான் உன் கரத்திலே கொடுத்து கொண்டே இருக்கிறேன், நீ செய்வாய். தள்ளாடுகிறேன் ஐயா. ஆனாலும் எங்கள் அப்பா சொல்லி இருக்கிறாரு, எங்கள் அப்பா என் கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. நான் தோல்விகளை ஒரு நாளும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அன்பு சகோதரனை, உன்னோடு கூட பேசுகிறான். நீ தோல்விகளை ஒத்துக்கொள்ளாதவன். உன் குடும்பத்தில் எத்தனையோ ஸ்ட்ரகிள்கள் போராட்டங்கள் வந்தாலும்
எங்க அப்பா என் கூட இருக்கிறார், விடுதலை ஆக்குவார், என்னை விடுதலை ஆக்குவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த உபவாச கூட்டத்திற்கு வந்திருக்கிறாயோ, ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைதட்டுங்க, கைதட்டுங்க. ஐந்தாவது, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஃபைட்டிங் உமன், ஃபைட்டிங் கிறிஸ்டியன். ஆண்டவர் உங்களை நம்புறாருங்க, உங்களை குறித்து நம்பிக்கை வச்சு உங்களுக்கு பேர் சொல்றாரு. என் பிள்ளை எதுனாலும் என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிடும். மனுஷன்ட்ட கிடையாது. நீங்கள் மனுஷன்ட்ட சண்டை போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு காணாமல் போயிருப்பீங்க. அன்பு சகோதரி, உன்னோடு கூட என் ஆண்டவர் பேசுகிறார். நீ என்னோடு கூட போராடுகிறாய், என்னோடு கூட அழுகிறாய், மனங்கசந்து இருதயத்தை ஊட்டி அழுத அன்னாளை போல் அழுகிறாயா? நான் அந்த ஜெபத்தை நேசிக்கிறேன், அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் ஏன் உங்களை ஃபைட்டிங் உமன் சொல்றாரு? ஏற்கனவே அதிக நாட்கள் உபவாசம் இருந்து அழுது ஜெபித்து பொருதனை செய்து எத்தனையோ அற்புதத்தை நீங்கள் பெற்றீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால்தான் ஆண்டவர் உங்களுக்கு பெயரிடுகிறார், என் மகனே நீ போராடுகிறவன். தோல்வியை ஒத்துக்கொள்ளாது மாத்திரமில்ல, பாருங்க, அந்த அம்மா சண்டை போடுறவங்க, ஃபைட்டிங். செத்த மகனை மடியில் செத்து போயிட்டா, தோல்விகளை ஒத்துக்கொள்ளலை, அந்த அறையில் வச்சு பூட்டுறாங்க. புருஷன்ட்ட போய் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு வண்டியை எழுப்பு, வேலைக்காரனை அனுப்பு. அவன் சொல்கிறான், இது எந்த ஜெப நாள் கிடையாது, ஒன்று நாள் கிடையாது, இப்போதைக்கு ஊழியக்காரர் சந்திக்க போகிற, அதெல்லாம் ஒன்றும் பேசாது. சொல்கிறான் ஃபைட்டிங். தன்னுடைய காரியங்களை மனிதனிடத்தில் பேசவில்லை, புருஷனிடத்தில் பேசவில்லை. அங்கு வந்து ஊழியக்காரை சந்தித்து, நான் எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொன்னேன் அல்லவா, சண்டை போடுறா. என் பிள்ளை மரித்து விட்டது, நானா கேட்டேன், நீங்க தாங்க கொடுத்தீங்க என் பிள்ளைய. அன்பு பெற்றோரே, இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்காக அழுது கொண்டு, உன் குடும்பத்தினருக்காக அழுது கொண்டு, உனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு அழுது கொண்டு, உனக்கு ஆண்டவர் கொடுத்த பிசினஸ்க்காக அழுது கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா? ஆண்டவர் உங்களிடத்தில் விரும்புகிற கேரக்டர் என்ன தெரியுமா? சூனிமையாளை போல சண்டையிடுங்க, வா என்ற என் சமூகத்தில் வா. பின்னும் ஆபிரகாம், பைபிள் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அங்கே சொல்லியாச்சு, அழிக்க போகிறேன், அவன் பின்னும் இன்னும் இன்னும் பரிந்து பேசுகிறான், இன்னும் முழுதும் போராடுகிறான். யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதி. நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை குறித்து சொல்கிறாரு, உங்களை எப்படி தெரியுமா விரும்புகிறார், உங்களை எப்படி தெரியுமா பேரிட்டு, ஃபைட்டிங் பிள்ளையாயிரு, சண்டையிடு, போராடு, என் கூட வாடா. கணேசா நீ வா. நான் சொல்கிறேங்க, ஒவ்வொரு முறையும் எனக்கு சைக்கிள் இல்லைன்னு என் சைக்கிளை எங்கள் வீட்டில் பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. ஊழியத்து போக சைக்கிள் இல்லை. ஏசப்பா இடத்துல அழுது இருக்கிறேன், ஏசப்பா நீங்கள் சைக்கிள் தான் இல்லாட்டா நான் ஊழியத்துக்கே போக மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார், சைக்கிள் இல்லைன்னு இங்கேயே இருந்துறாரா, நீ போயிட்டே இருறா. ஆந்தி வேலை, உனக்கு சைக்கிள் மட்டும் இல்லை, உனக்கு எப்பப்போ என்னென்ன தேவையோ எல்லாம் உனக்காக ஆயத்தப்படுத்தி இருப்பேன் என்று சொன்னார். அன்று இரவிலே கடைசி நிமிடத்தில் எனக்கு ஆண்டவர் சொன்னபடியே ஒரு மூலயமாக சைக்கிள் வாங்கி கொடுத்தாருங்க. கைகளை தட்டி ஆண்டவர். நான் சொல்கிறேன், என்னுடைய 30 வருட பிரயாணத்தில் நீங்கள்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் உங்கள்கிட்ட உரிமையாக பேசுகிறேன், நிறைய கடிந்து பேசுகிற மாதிரி இருக்குது. என் மனசில் ஒன்றும் இல்லைங்க. என் உறவுக்காரங்கிட்ட இப்படி தாங்க பேசுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இப்படி தாங்க பேசுவேன். நீங்கள்லாம் என் உறவுக்காரங்க தான். யாராவது நான் கடிஞ்சு பேசுகிறேன், ஏதோ சொல்கிறேன், கோச்சிக்கிறாதங்கய்யா. நீங்கள்லாம் யார்? ஏசப்பா எனக்கு கொடுத்த உறவுக்காரர்கள். ஆந்தி வேலை நான் ஏசப்பாடே வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். 30வது வருடத்தில் உங்களை எனக்கு ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பேச வைத்திருக்கிறார். உங்களுக்காக அழுது ஜெபித்து என் ஆண்டவரிடத்திலே சண்டையிட்டு அற்புதத்தை பெற்று தருகிற ஒரு ஊழியக்காரனாக என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். ஐயா, அனுப்பி வைத்திருக்கிறார். சூனமியாள் பாடத்தை நான் தியானித்த போது அந்த அம்மா பெத்த பிள்ளை செத்து போச்சேன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. நான் சொல்கிறேங்க, நீங்கள் எழுதி கொடுக்குற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக, என் ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு ஸ்பான்சர்களுக்காக இன்றைக்கும் நான் ஆண்டவரிடத்தில் போராடுகிறேன். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். ஐயா, கைகளை தட்டி ஆண்டவரை சோதனம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு பாப்பா நேற்றுக்கு ஒரு 25,000 ரூபா பைபிள் வாங்கன்னு அனுப்பிவிட்டேன். என்ன பிள்ளை அப்படி சொன்ன? அவள் சொல்கிறா, இல்லை எனக்கு வேலையே கிடைக்கல, படிச்சுட்டேன், கல்யாணம் முடிச்சிட்டேன்,
உங்கள் செய்தி கேட்டேன், ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு பொருத்தனம் போதுங்க. உங்களுக்கு அற்புதம் வேணுமா? ஒரு பொருத்தனம் பண்ணிடுங்க, அற்புதம் வந்துடும். எதையாவது பண்ணுங்கங்க. அன்னாள் ஒரு பொருத்தனை, அதான் அற்புதம் வருது இல்லை. யாக்கோபு வெறுமனே ஒரு கோலும் தடியோடு போகிறான், ஒரே பொருத்தனை, உண்ண உணவு உடுக்க விட, இவ்வளோதான் கேட்குறான். ஆனால் ஆண்டவர் 2 வருவாருங்களை தருகிறார். நீர் எனக்கு தந்த எல்லாவற்றிலும் தசமாவும் கொடுப்பேன். உன் திருச்சபை ஊழியத்துக்கு தசமாவும் கொடுங்க, மிஷனரி பணிகளுக்கு உன்னுடைய காணிக்கையில கொடுங்க. ஒரு பொருத்தனை நான் சொல்கிறேங்க. சூனிமி ஆளை போன்று போராடுகிறேன், போராடி அற்புதத்தை பெற விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை குறித்து சொன்ன வார்த்தைகள். இப்போ எத்தனை பேர் பார்த்துருக்குறோம்? ஒன்றா சொல்லுங்கள். முதல்ல யார் உங்களுக்கு என்ன பேர்? காட்ஸ் லவர். அப்பாவை மேலே அன்பு செலுத்துறீங்களா? பக்கத்து மூஞ்சியை பாருங்கள். ஏசப்பாவை நேசிக்கிறவங்க தான் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. நேசிக்காமல் இங்கே வந்திருப்பீங்களா? ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து சொல்கிறாரு, செயல்படுகிறவர்கள் கைதட்டுங்க. அல்லேலூயா. 3வது என்னது? நீங்கள் எல்லாம் திருப்தி உள்ளவங்களாம். நான் சொல்கிறேன், என் ஆண்டவர் இருக்கிறாருங்க திருப்தி. ஏசப்பா என் கூட இருக்கிறார் திருப்தி. அந்த அம்மா அப்படி தான் இருக்கிறாங்க. 3வது. 4வது என்னது? ஃபைட்டிங். திருப்தி உள்ளவங்க ஃபைட்டிங். தோல்விகளை ஒத்துக்கொள்ளாதவர்கள் 5. அடுத்து உங்களை குறித்து ஏசப்பா சொன்னது, நீங்கள் எல்லாம் வாக் வித் ஃபைத். விசுவாசத்தோடு நடக்கிறவங்களாம். பக்கத்தில் கை கொடுங்க. விசுவாசத்தோடு நடக்கிறவர்களே வருக. அல்லேலூயா. இந்த அம்மா, இந்த சுனமியால அம்மா, நீ எங்கம்மா போய்கிட்டு இருக்க? பை ஃபைத்தில் போய்கிட்டு இருக்கிறேன். என்ன ஃபைத்து? செத்து போச்சு. ஆனாலும் எப்படி? ஏசப்பா என் கூட இருக்கார்ல, விடுவோமா? அவர் கொடுத்த ஆசீர்வாதம் இல்லை, நான் கேட்காமையே அவராவளை கொடுத்தாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்து தான் இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. நீ கேட்டது எங்கே கிடைச்சது? கேட்காம கிடைச்ச அற்புதத்தோடு வந்தவங்க தான் இங்கே கூட்டத்தில் நிறைய இருக்கிறீங்க. அவர் கொடுத்த ஆசீர்வாதம், அவர் கொடுத்த பிள்ளை செத்து போச்சு. அது எப்படி? இப்போ போய்கிட்டு இருங்க. எப்படி அந்த அற்புதம் திரும்ப வாங்க. பை ஃபைட், வாக் வித் போய்கிட்டு இருக்கிறா. ஏப்பா எதில்? ஒவ்வொரு நடைகளும் விசுவாசம், ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் விசுவாசம். இன்னும் அந்த அற்புதம் நடக்கலை, ஆனால் அவள் வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் அன்பு கிறிஸ்தவ நண்பர்களை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ வைக்கிற விசுவாசத்தோடு என்னை நோக்கி வருகிற ஒவ்வொரு அடிகளையும் என் கண்கள் பார்க்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஜெபம் பண்ணுகிறீர்களா? அது ஒரு படி, அது ஒரு ஸ்டெப். விசுவாசத்தினாலே உங்களால் என்ற காணிக்கை கொடுக்குறீர்களா? அது ஒரு படி. விசுவாசத்தினாலே ஒரு ஆலயம் கற்றுக் கொடுக்கலாம், அது ஒரு படி. விசுவாசத்தினாலே பகுதி நேர ஊழியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? அது ஒரு படி. விசுவாசத்தினாலே இந்த வாரம் சர்ச்சுக்கு போகும்போது எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுடைய நண்பர்களை சபைக்கு கூட்டு போக போகிறீங்களா? அது ஒரு ஃபைத் வாக். 6 எல்லாம் முடிஞ்சிருச்சுல. கடைசி ஆண்டவர் சொல்றாரு, அற்புதத்தை ருசி பார்த்தவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கை தட்டுங்களேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நிற்போம். அற்புதத்தை பார்த்தவர்கள், டேஸ்ட் பண்ணவங்க. நான் சொல்கிறது அவுட்லைன் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன், இயேசு உயிருள்ள சாமி உன் வீட்டில் இருக்கிற, இவ்வளோதான் ஜோசியம். உங்களுக்கு ஏசப்பா உங்களை குறித்து சொல்கிறது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க இப்படி மாறணும்னு விரும்புகிறவங்க, ஏசப்பா இப்படியெல்லாம் நீ இருக்கணும்னு விரும்புகிறார். இங்கே இருக்கிறவங்க ஏற்கனவே இந்த 7 பேருக்கும் சொந்தக்காரங்க. பக்கத்தை சொல்லுங்கள், 7 பேருக்கும் சொந்தக்காரங்க நீங்கள் தான். அல்லேலூயா. நீங்கள் இப்போ போகும்போது என்ன செய்யணும்? எல்லாம் தந்தானே துதிப்போமே, எல்லாம் அப்படி சந்தோஷமாக போடணும். எல்லாரும் கிச்சனில் எப்பயுமே ஒரு ப்ளூடூத் வாங்கிக்கோங்க, ஸ்பீக்கர் வாங்கிக்கோங்க. ஒரு 300 ரூபா இருக்கும். அதில் பென்ட்ரைவ் ஒன்று வாங்கிக்கோங்க. இல்லாட்டா நான் அடுத்த வாட்டி கூட நான் உங்களுக்கு விற்க கூட கொண்டு வரேன். பென்ட்ரைவில் பெர்கமான்ஸ் பாட்டு எல்லாம் வருங்க. உங்கள் கிச்சனில் சமையல் பண்ணுற இடத்துல பாடிக்கிட்டே இருக்கணும் 24 மணி நேரம். காசா பணமா அது பாட்டு பாடுது. நீங்கள் இன்னைக்கு போய் செஞ்சு பாருங்கள். எல்லா ஊழியக்கார மிஸ்டரி ஆண்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீ அங்கே போய் 15 நிமிஷம் 20 நிமிஷமாவது கிச்சனில் போய்
அந்த அந்த பெர்கமான்ஸ் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே கிச்சன் வேலை பார்க்குற புருஷன்மார்கள் சொல்லி விட்டுருக்கிறேன். அல்லேலூயா. ஆக்சன் அடிக்கணும், டண்ட நகன்னு அடிச்சு. நீங்கள் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அந்த பாட்டு கேட்கணும், சந்தோஷம் கேட்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு குறைவை நான் நிறைவாக மாற்ற போகிறேன். நீ இழந்த ஆசீர்வாதத்தை நான் திரும்ப தரப்போகிறேன். நீங்கள் எல்லாம் அற்புதத்தை சூனைமையாளை போன்ற மறுபடியும் திரும்ப பெறப்போகிறீர்கள். அற்புதத்தை ருசி பார்க்க போகிறீர்கள். எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே நானுமே நேசிக்கிறேன். ஒவ்வொரு பேரா சொல்லுங்க. அவர் சொன்னதுக்கு எஸ் லார்ட், நானுமே நேசிக்கிறேன். இன்னும் அதிகமாய் நேசிக்க போகிறேன். இன்னும் அதிகமாக மேல் அன்பு செலுத்த போகிறேன். எல்லாம் ஒப்பு கொடுங்க, வாய் தரங்க. ஏசப்பா நீர் எனக்கு போதுமானவர். அல்லேலூயா. ஆண்டவரே நானுமே நேசிக்கிறேன் சொல்லுங்க. ஆண்டவரே எல்லா அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. எனக்காக சிலுவையிலே சிந்தினவரே நானுமே நேசிக்கிறேன். என்னை கரம் பிடித்து நடத்தினவரே நானுமே நேசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே 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 அன்பு செலுத்துகிறவன் மாத்திரமல்ல, செய்து காண்பிக்கிறவன் என்று சொன்னீரே. ஆமா ஆண்டவரே, இதுவரைக்கும் செய்திருக்கிறேன், இன்னும் நான் செய்ய போகிறேன். இதுவரைக்கும் ஊழியம் செஞ்சிருக்கிறேன், இன்னும் நான் செய்ய போகிறேன். இதுவரைக்கும் உமக்கா கிரியை செய்திருக்கிறேன், இன்னும் கிரியை செய்ய போகிறேன். ஆண்டவரே சுனமியால் அந்த வீடை கட்டி முடித்தது போல, நான் நினைத்தது போல, பொருதனை செய்தது போல, செய்து காண்பித்தது போல, உமக்காக நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சேனோ அதெல்லாம் இந்த வருஷத்தில் செய்து முடிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே திருப்தியுள்ளவனாக நான் இருக்கிறேன் அப்பா, எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே. சொல்லுங்க, போதும் போதும், எனக்கு போதும், நான் திருப்தியுள்ளவன் தான். எத்தனையோ பேர்கள் எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு கிருபையாய் கொடுத்தீரே. எனக்கு எத்தனையோ பேர் வீடு இல்லை, எனக்கு வீடு கொடுத்தீங்களே. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை கொடுத்தீங்களே. எத்தனையோ பேர்களுக்கு 3 நேர சாப்பாடு இல்லை, எனக்கு சாப்பாடு திருப்தியா கொடுக்குறீங்களே. ஆண்டவரே மாத்துவதற்கு ட்ரெஸ் இல்லை, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் திருப்தி உள்ளவன் என்று என்னை நம்புகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, போராடுகிறவன் போராடுகிறவள். அப்பாட்டு சொல்லுங்க, அப்பாட்டு சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே நீங்க மாத்திரம்தான் என்ன ஆசீர்வதிக்கணும். மனிதர்களை எல்லாம் நான் உண்மை மாத்திரம் நம்புகிறேன். இதுவரைக்கும் உண்மை நம்பினதுனால தான், உம்மோடு கூட நான் போராடி ஜெபித்ததுனால தான் இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தீங்க. இத்தனை இன்னும் நான் போராட போகிறேன். எல்லாம் ஒப்பு கொடுங்க, எல்லாம் ஒப்பு கொடுங்க. எல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே யாக்கோபு போராடி மேற்கொண்டது போல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் உம்மை விடமாட்டேன் என்று சொன்னது போல, நான் உம்மோடு கூட போராடி இருக்கிறேன், இன்னும் போராட போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆறாவதா, ஆண்டவரே விசுவாசத்தில் நடக்க போகிறேன். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, நீ வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புகளும், நீ செய்கிற ஒவ்வொரு பிரயாணத்திற்கும் அல்லேலூயா விசுவாச நடக்கைகளில் நான் அற்புதத்தை காண செய்ய போகிறேன். இன்னும் நீ நட, வாக் வித் ஃபெய்த், விசுவாசத்துடன் நட. அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் பின்வாங்க மாட்டேன், நான் பின்வாங்க மாட்டேன். ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், நீ விரும்பின அற்புதத்தை திரும்ப பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அற்புதத்தை நீ காண்பாய், நீ விசுவாசித்தால் எப்படி மகிமையை காண்பாய். ஆளலும் மரித்த லாசரு உயிரோடு எழுந்தது போல இழந்த சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள், இழந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள், இழந்த கிருபைகளை பெற்றுக்கொள், இழந்த சுகத்தை பெற்றுக்கொள். எப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவர் கைகளில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை நம்புகிறார். இதே போல உங்களுடைய மரண நாள் வரை இருக்கும்படி நம்புகிறார். இந்த 7 சுபாவம் உள்ளவர்களாக நம்புகிறார். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் மரிக்கிற வரை நீங்க என்னை நம்புகிற சூனமியாளை போல இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா கைகளை வானத்துக்கு நரகத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரைக்கும் நான் உங்களை அன்பு செலுத்தினேன், நான் மரிக்கிற வரைக்கும் அன்பு செலுத்துவேன். சொல்லுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. தோல்விகளை ஒத்துக்கொள்ள மாட்டேன்,
அன்பு சகோதரனே, எழும்பு, எழும்பு. ஹல்லேலூயா. நீ தோல்விகளை ஒத்துக்கொள்ளாதே. நான் இருக்கிற வரை முடிவு அல்ல, முடிந்தது என்று சொல்லுகிற காரியத்தில் ஒரு தொடக்கத்தை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ தோல்விகளை ஒத்துக்கொள்ளாதே. விசுவாசத்தின் அட, விசுவாசத்தின் அட, போராடு, போராடு. ஓ ராஷக பாபா தூரதியாக்கமாந்துரி. அப்பா, என்னையும் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன், என்னையும் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபித்து நிறைவு செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு என்னோடு கூட பேசினார். என்னை குறித்து தான் பேசினார். இந்த 7 விதமான பேர்களும் எனக்கு சொந்தமானது. நான் கடந்த காலங்களிலே ஆண்டவர் மீது அன்பு செலுத்தி இருக்கிறேன். அன்பு செலுத்துறது மாத்திரமல்ல, ஒரு செயல்படுகிற கிறிஸ்துவனாக இருந்தது உண்மைதான். தோல்விகளை நான் ஒத்துக்கொள்ளாதபடி அற்புதத்தை கண்டது உண்மைதான். திருப்தியாக இருந்தது உண்மைதான். ஆண்டவரிடத்திலே மாத்திரம் போராடினது உண்மைதான். விசுவாச நடந்தது உண்மைதான். எத்தனையோ அற்புதத்தை என் கண்கள் கண்டது உண்மைதான். இதே போல நான் மரண நாள் வரை ஆண்டவர்க்கென்று சூனைமையாளாக இருக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உடைய வலதுகை வானத்துக்கு நரகத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, மரண நாள் வரை இதுவரைக்கும் நான் இருந்தது போல மரண நாள் வரை நான் இருக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்ன குறைவோடு சூனைமையாள் இருந்தது போல குறைவோடு வந்திருக்கிறீர்களா? ஏற்கனவே பெற்ற ஆசீர்வாதத்தை இழப்போடு இழந்து போய் வந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு 2 விதமான அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். இன்னும் என்ன அற்புதம் வேணும் சொல்லுங்க. எந்த அற்புதத்தை இழந்துட்டீங்க, இழந்த அற்புதத்தையும் பெற போறீங்க, இழந்த ஆசீர்வாதத்தையும் பெற போறீங்க. நான் உங்களுக்காக ஜெபித்து நிறைவு செய்ய போகிறேன். ஓ ராஷக பாபா தூரதியாக்க மந்துரி. அப்பா, இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். டிவி மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எங்கிருந்தெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசத்தோடு கூட என் குறைவை நிறைவாக மாற்றும், இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தாரும் என்று சொல்லி யாரெல்லாம் இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வருவதாக. குழந்தை பாக்கியம் குறைவை நிறைவாக மாற்றும், வேலை வருவதாக, திருமணம் நடப்பதாக, வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகம் பெறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீகாமா சபப தூரதி யாக்கமந்துரி. அன்பு சகோதரி, தோல்விகளை ஒத்துக்கொண்டது என்ன? உன் கடந்த காலத்தை திரும்பி பார். எத்தனை தடவை நீ தோல்வி அடைந்த போதெல்லாம் என்னோடு கூட போராடி ஜெபித்து நான் உனக்கு எத்தனை அற்புதங்களை செய்தேன். இன்னும் நீ அதே அற்புதத்தை இன்னும் நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழும்பு சீயோனே, எழும்பு, உனக்குரியதை பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு சகோதரனே, நீ எழும்பு. பிசினஸை தோல்வி அடைந்து விட்டாயா? நல்ல குடும்பத்தை நடத்துவதில் தோல்வி அடைந்து விட்டாயா? உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டாயா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, நான் ஜீவிக்கிற தேவனாய் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ தோல்வி அடைவது இல்லை. ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தி கேட்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமை தொடுவதாக, உம்முடைய கரம் தொடுவதாக, உம்முடைய மகிமை தொடுவதாக ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. சந்திக்கப்படாத கிராமங்கள் சந்திக்கப்படுவதாக. இன்னும் அநேக முழு நேர ஊழியர்களை ஆண்டவரே, தெபராள் மிஷனரிகளை, பெண்கள் மிஷனரிகளை, வாலிப மிஷனரிகளை, முழு நேர மிஷனரிகளை, எங்கள் ஊழியத்திற்காக ஏதாயிலும் உதவி செய்கிற ஊழியக்காரர்களை இந்த மாவட்டத்தில் எழுப்பி தருவீரான்னு சொல்லி வைக்கிறோம். ஜெபிக்கிறவர்களை எழுப்பி தருவீராக. மாதந்தோறும் காணிக்கை கொடுக்கிறவர்களை எழுப்பி தருவீராக. இங்க இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இந்த ஊழியத்தை போஷிக்கிறவர்களாக, காணிக்க கொடுக்கிறவர்களாக இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றியறலாம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவான்.